இந்த வீடியோவில் சொல்லப்படுகிறவைகள் எல்லாமே முக்கியமாக மனிதனின் உடல் பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மண் பொம்மை என்று சொன்னாலும் மனிதனின் உடல் எப்படி மண்ணினால் உருவாக்கப்படுகிறது என்பதை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஆதாரத்தோடு தான் பார்க்கப் போகிறோம். இரண்டாவதாக, மனிதனின் உடல் எந்த சக்தியால் எந்த வல்லமையால் செயல்படுகிறது என்பதையும் இன்றைய மருத்துவ கண்டுபிடிப்புகளின் ஆதாரத்தோடு தான் பார்க்கப் போகிறோம். மூன்றாவதாக, மனிதனின் உடல் ஏன் மரித்து போகிறது, தொடர்ந்து வாழ முடியாமல் போவதற்கு உண்மையான காரணம் என்ன என்பதையும் தெளிவாக ஆதாரத்தோடு பார்க்கப் போகிறோம். அதனால் முடிவு வரை தொடர்ந்து பாருங்கள். மனிதனின் உடல் எதை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலே மனிதனின் உடலிலே தண்ணீர் 60 முதல் 70% வரை இருப்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு புரதங்கள், கொழுப்புக்கள், தாது பொருட்கள் எவ்வளவு என்றும் என்னென்ன தாது பொருட்கள் என்ற பெயரும் அளவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது கார்போஹைட்ரேட்டுகள் எவ்வளவு சதவீதம் என்றும் போடப்பட்டிருக்கிறது. இதிலே தண்ணீரை தவிர மீதி எல்லாமே நாம் சாப்பிடும் ஆகாரம் வழியாகத்தான் நமது உடலுக்குள் வருகிறது. எப்படி என்றால், நாம் சாப்பிடும் கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள், கீரைகள், பழங்கள் எல்லாமே பூமியின் மண்ணில்தான் வளர்கிறது. அப்போது அவைகள் வளரும் போதே பூமியின் மண்ணிலிருந்து கிடைக்கும் தாது பொருட்கள், மினரல்கள், சத்துக்கள் இவைகளை கொண்டே உருவாக்கப்படுகின்றன. அவைகளையே மனிதன் ஆகாரமாக சாப்பிட்டு ஜீரணமாக்கப்பட்டு உடலுக்குள் தனித்தனி சத்துக்களாக பிரிக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தின் மூலம் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம்தான் மனிதனின் உடல் உறுப்புகள் எல்லாம் வளருகிறது. உதாரணமாக, உடலில் எலும்பின் வளர்ச்சி பாதிக்கப்படும் போது டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால்சியம் அதிகம் உள்ள பழங்கள், கீரை வகைகளை அதிகமாக சாப்பிட சொல்லுகிறார்கள். டாக்டர்கள் சொல்லுவது போல இந்த படத்தில் கால்சியம் அதிகம் உள்ளவைகள் எவைகள் என்று பாருங்கள். அதே போல உடலில் இரத்தத்தின் அளவு குறைவு ஏற்பட்டு இரத்த சோகை ஏற்படும் போது டாக்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இரும்பு சத்து அதிகம் உள்ள பழங்கள், காய்கறிகள், கீரைகளை சாப்பிட சொல்லுகிறார்கள். டாக்டர்கள் சொல்லுவது போல இரும்பு சத்து அதிகம் உள்ளவைகள் எவைகள் என்று இந்த படத்தில் பாருங்கள். பூமியிலிருந்து, பூமியின் மண்ணில் உள்ள தாது பொருட்கள், மினரல்கள் எல்லாம் ஆகாரத்தின் மூலம் உடலுக்குள் சென்று அவைகளை கொண்டு உடல் உறுப்புகள் உருவாக்கப்படுவதை தெளிவாக அறிந்திருப்பீர்கள். நீங்கள் ஆகாரம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் மட்டுமே உங்கள் உடலை கொண்டு வேலை செய்யவும் உயிர் வாழவும் முடியும் என்று திட்டமிட்டு உங்கள் உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, மண்ணாலான மனிதனின் உடல் எப்படி இயங்குகிறது, அதாவது செயல்படுகிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகாரம் சாப்பிட்டு அது ஜீரணமாகி அதில் உள்ள சத்துக்கள் பிரிக்கப்பட்டவுடன் அது இரத்தத்தோடு கலக்கவும் அந்த இரத்தம் உடலின் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் சென்று வர பிரமிக்கத்தக்க விதமாக பாதை, அதாவது இரத்த குழாய் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் உடல் முழுவதும் சென்று வர அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அதாவது இருதயம் செயல்படுகிறது. அதற்காகத்தான் இருதயம் எப்படி சுருங்கி விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த சக்தியால், எந்த வல்லமையால் இருதயம் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உடலை பற்றி நன்றாக படித்து அறிந்திருக்கிற
டாக்டர்களாலும் சொல்ல முடியவில்லை, விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. வேண்டுமானால் நீங்களே கேட்டுப் பாருங்களேன். உங்கள் உடலை திட்டமிட்டு உருவாக்கியவர்தான் நீங்கள் உயிர் வாழ்வதற்காக தொடர்ந்து உங்கள் இருதயத்தை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி இருதயம் இயங்கும் வரைதான் நீங்கள் உயிரோடு இருந்து இந்த உலகத்தில் வாழப் போகிறீர்கள். அப்படியானால் நீங்கள் தொடர்ந்து உயிர் வாழ உங்கள் இருதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற உங்கள் உடலை திட்டமிட்டு உருவாக்கினவர் யார் என்று பார்க்கலாமா? உங்களை உருவாக்கினவரை எப்படி அறிந்து கொள்வது? அதற்காக ஒன்று செய்யலாம். நீங்கள் இந்த உலகத்திற்குள் வர உங்களை உருவாக்கினவர் யார் என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உலகத்தில் உள்ள யாரை கேட்டாலும் என்ன சொல்வாங்க? அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவர்களுடைய தாயின் உடலில் உள்ள கர்ப்பப்பையில் உருவாக்கப்பட்டு குழந்தையாக பிறந்து இந்த உலகத்திற்குள் வந்தேன், இப்படித்தான் எல்லாரும் சொல்வார்கள். நீங்களும் அப்படித்தான் சொல்ல முடியும். அதே போல உங்களுடைய அப்பா அம்மாவிடம் கேட்டாலும் அவர்களும் இதையே தான் சொல்லுவார்கள். இப்படி உலகத்தில் உள்ள எல்லோருமே குழந்தையாக பிறந்துதான் இந்த உலகத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் உலகத்தில் முதல் குழந்தை உருவாகி பிறக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறபடியான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் உறவு மேலும் சேரத்தக்கதாக உடல் உறுப்புகளும் அமைப்புகளும் கொண்ட முழு வளர்ச்சியடைந்த ஒரு ஆணும் குழந்தை உருவாகுவதற்கு முதலில் அதற்கு கருமுட்டையை உருவாக்க ஓவரி என்ற அமைப்பும், கருமுட்டை குழந்தையாக வளருவதற்கு வேண்டிய கர்ப்பப்பை போன்ற அமைப்புகளோடு உடல் அமைப்பு கொண்ட முழு வளர்ச்சி அடைந்த பெண்ணும் திட்டமிட்டு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களால் உலகத்தில் முதல் குழந்தையை உருவாக்கி இருக்க முடியும். அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அப்படி என்றால் அவர்கள் எப்படி உருவானார்கள்? அல்லது அவர்களை உருவாக்கினவர் யார் என்ற கேள்வி வரும். அப்படி கேள்வி வரும்போது உலகத்தில் முதல் மனிதனையும் முதல் பெண்ணையும் உருவாக்கும் போது அதை மனிதர்கள் யாரும் பார்த்திருக்க முடியாது. சரிதானே? இதுவும் முற்றிலும் உண்மையானதுதான். அப்படியானால் மனிதர்கள் யாருமே பார்த்திராத இந்த காரியத்தை யார் உருவாக்கினார் என்பதை எப்படித்தான் தெரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது மனிதனையும் உயிரினங்களையும் உலகத்தில் காணப்படுகிறவைகளையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்கினவர், இவைகளை எல்லாம் எப்படி உருவாக்கினேன் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மோசே என்பவருக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார். அவரும் அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்துள்ளார். அது ஒரு வரலாற்று புத்தகம். உலகத்திலே முதல் எழுதப்பட்டுள்ள புத்தகமும் அதுதான். அந்த புத்தகத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று எழுதப்பட்டுள்ளது. உலக வரலாற்றை எழுதும் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள வருஷங்களின் அடிப்படையிலே தான் இன்று வரை உலகத்தில் நடந்தவைகளை சரித்திரமாக எழுதி வருகிறார்கள். இதுவரை உலகத்தில் முதல் குழந்தையை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு முன்பு உலகத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால்தான் முடியும். அவர்களும் முழுமையான ஆணாகவும் முழுமையான பெண்ணாகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இதை பற்றி அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமா? அந்த புத்தகத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. உலகத்தில்
முதல் ஆணும் முதல் பெண்ணும் எப்படி வந்தார்கள் என்ற கேள்வியோடு தானே இதுவரை இருந்து வந்தோம். அதற்கான தெளிவான பதில் இந்த வசனத்தில் கிடைத்து விட்டதல்லவா? அதாவது ஆணும் பெண்ணுமாக அவர்களை தேவன் சிருஷ்டித்தார். அதாவது முதல் ஆணையும் முதல் பெண்ணையும் தேவன் உருவாக்கினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. சரிதானே? அதன் பிறகு அவர்களை எப்படி உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. எதை கொண்டு மனிதனை உருவாக்கினார் என்பதையும் தெளிவாக அந்த புத்தகத்தில் விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். உலகத்தில் முதல் மனிதன் பூமியின் மண்ணினால்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அவனை தேவன் உருவாக்கினார் என்றும் மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவனை உருவாக்கினவரே தெளிவாக சொல்லி எழுத வைத்திருக்கிறார். அடுத்ததாக, மனிதன் ஆகாரம் புசித்துதானே உயிர் வாழ்கிறான். அது பற்றி அந்த முதல் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதையும் பார்த்து விடுவோமா? உலகத்தில் முதல் மனிதனை உருவாக்கிய தேவனாகிய கர்த்தர் அவனை உருவாக்கும் முன்பே அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் உருவாக்கி வைத்துவிட்டுத்தான் முதல் மனிதனையே உருவாக்கி இருக்கிறார். எப்படி என்று பாருங்கள். தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் உழைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. 29ஆம் வசனத்தில், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது என்று முதல் ஆணிடமும் முதல் பெண்ணிடமும் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு உண்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தில் முதல் மனிதனை நேரிடையாக பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட பின்பு அதன் பிறகும் இன்றைக்கும் பூமியின் மண்ணில் உள்ள சத்துக்களை கொண்டு வளரும் காய்கறிகள், பருப்பு வகைகள், பழங்களையே ஆகாரமாக கொடுத்து அதன் மூலம் மனிதனின் உடலை மண்ணினால் தான் உருவாக்குகிறார். எவ்வளவு திட்டமிட்டு மிக அற்புதமாக உருவாக்குகிறார். கடைசியாக மனிதர்கள் ஏன் மரித்து போய் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறார்கள் என்பதையும் பார்த்து விடுவோம். முதல் மனிதனை மண்ணினால் உருவாக்கி வாழ வைத்தவர் அவனை நோக்கி, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது மண்ணினால் உருவாக்கியவரே அந்த உடல் மீண்டும் மண்ணுக்கு திரும்பி மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும் என்று மரணத்தையும் உண்டாக்கினபடியால் மனிதன் மரிப்பதை யாராலும் தடுக்க முடியவில்லை. நான் இதுவரை அந்த புத்தகம் என்று குறிப்பிட்டது பைபிளைத்தான் அப்படி சொன்னேன். உடனே இது கிறிஸ்தவர்கள் மத புஸ்தகம் என்று தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே முதல் மனிதனையும் முதல் பெண்ணையும் தான் உருவாக்கினாரே தவிர மதத்தையோ ஜாதியையோ உருவாக்கவில்லை. இதோடு மனிதனின் வாழ்க்கை முடிந்து விடவில்லை.
மனிதனுக்கு என்றுமே அழிவே இல்லை. அப்படிப்பட்டவனாகத்தான் அவனை உருவாக்கியிருக்கிறார். அதோடு உலகத்தில் முதல் பெண் எப்படி உருவாக்கப்பட்டாள் என்பதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து எதிர்பாருங்கள். மனித உடலை உருவாக்குவது அந்த உடலில் இருக்கிற DNA தான் என்பதை விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த DNA அடிப்படையில் முதல் பெண் எப்படி உருவாக்கப்பட்டாள் என்பதையும் பார்த்து விடுவோம்.